கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். I lovingly greeting you all in the name of our Lord Jesus Christ. கடந்த வாரத்திலே மிகவும் அழகாக இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கிறது. We can see that last week it was successfully this children's ministry has been held in the church place. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது மிகவும் அழகாக நடந்திருக்கிறது. When I can able to see from your words, it's been wonderfully completed. அது மாத்திரமல்ல, எல்லாருமே நன்றாக கோஆபரேட் பண்ணியிருக்கிறார்கள். Not only that, just you all cooperated together in oneness. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I give thanks for God. ஆகவே எல்லாருக்காக கோஆபரேட் பண்ண அத்தனை பேருக்காக, ஸ்பெஷலி நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட் சிஸ்டர் ஜாஸ்மினுக்காக மற்றும் டீச்சர்ஸ் எல்லாருக்காக திரும்ப ஒரு முறை லெட்ஸ் ஆல் புட் our hands together for them. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடந்த வாரத்திலே நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேச ஆரம்பித்தேன். So last week I started speaking from the 1 Corinthians chapter 1. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாங்கள் வாசித்தோம். So last week we read from the 1 Corinthians chapter 1 verse 1 to 9. You guys, you have your Bibles? முதல் 9 வசனங்களிலே நாங்கள் பேசினோம். So I'm speaking about the first verse 9. Last week we spoke. Last week. Yeah. இன்னைக்கு நாங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பேச போகிறோம். Today we're going to start meditating from the verse 10. ஆகையினாலே நாம் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய செய்தியை கேட்போம். Let us come in the presence of God with expectation in a prayerful heart. கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன் ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுத வேண்டி வந்தது என்று. In the last week I explained to you what is the situation that came that Apostle Paul was writing this letter to the Corinthians. அதாவது அந்த சபைக்குள்ளே பலவிதமான பாவங்கள் காணப்பட்டது. In that church there was so many kinds of sin were existing. அது மாத்திரமல்ல, அந்த சபைக்குள்ளே பலவிதமான பிரிவினைகள் இருந்தது. But also in that church there's a lot of divisions were there. அது மாத்திரமல்ல, அங்கே பலவிதமான பிழையான உபதேசங்கள் அங்கே காணப்பட்டது. And also there's a lot many wrong doctrines have been preached in that place. ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாவது கொரிந்திய நிருபத்தை கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். So this is the situation where Apostle Paul wrote this letter for the Corinthians church. ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த கொரிந்து பட்டணம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்பட்டது. As we already seen last week, this Corinthian city of Corinth was seen to be a city with a lot of sin existing in that place. அப்படிப்பட்டதான விக்கிரக வணக்கம் நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்திலே இந்த சபை இருக்கிறது. So this church is existing in the place where a lot of idol worshiping was taking place. ஆகவே இப்படிப்பட்டதான இந்த சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். And Apostle Paul writing the letter for that kind of a church in this place. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அங்கே நம்முடைய அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். And last week we saw about our calling. ஆண்டவர் என்ன விதமாக அங்கே நம்மை அழைத்திருக்கிறார். What kind of a calling has God placed upon us? முதலாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். In the first verse we can see Apostle Paul talking about his own calling. அதே விதமாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். In the same way you and me were called. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Firstly we've been called to be as children of God. இரண்டாவது கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Secondly we call for the ministry of God. அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன வேலையை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் வாழும்படியாக சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். And lastly, God has called you in the place where you're working or study, wherever you are, you will be serving God in that place. Right. அப்ப முதல் அந்த 9 வசனங்களிலே நாம் பார்த்த காரியம் என்ன? What is the thing which we saw in the first 9 verses? அந்த கொரிந்து சபை மக்களை பாராட்டி மகிழ்ச்சியோடு அவர் எழுதுகிறார். So he started the letter by writing, encouraging the Corinthians, the people who are living in the Corinthian city. அவர் பாராட்டி பேசுகிற அதே சமயத்திலே, in the same way where he is exhorting them, in the same time what he does is தான் யார், தனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன என்பதையும் அவர் சொல்ல மறக்கவில்லை. In the same place he also not forgetting to say that what kind of responsibility he holds on them. அவர் என்ன சொன்னார்? நான் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னார். How did he call himself? He called himself as an apostle. நான் அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். Writing with the full authority this letter he says to them. என்னுடைய சுய விருப்பத்தில் அல்ல, It is not my own desire. என்னுடைய சுய அழைப்பின் பேரில் அல்ல, It is not by my own calling. எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The authority is given on me. ஆண்டவர் என்னை தம்முடைய சித்தத்தினாலே ஒரு அப்போஸ்தலனாக என்னை அழைத்திருக்கிறார்.
according to the will of God, He called me as an apostle. ஆகையினால் அந்த அப்போஸ்தல அதிகாரத்தின் பேரிலே நான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். With that authority as an apostle, Paul tells the people that I'm writing this letter. ஆனால் 10ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது When we come to the verse 10, அங்கே அந்த சீன் அப்படியே மாறுகிறது. the situation, the scene is changing in that place. முதல்ல தன்னை அப்போஸ்தலன் என்றும் Firstly, he called himself an apostle. மற்றவர்களை விசுவாசிகள் என்றும் The rest of them he called as believers, பரிசுத்தவான்கள் என்றும் calling us saints. பேசின அப்போஸ்தலனாகிய பவுல் The apostle Paul who called them like this. 10ஆம் வசனம் வரும்பொழுது When he comes to reach out to verse 10, அவர் சபையாரை பார்த்து and looking at the church, he says, சகோதரரே என்று பேசுகிறார். he says that, my dear brothers, ஒரு தகப்பன் பேசுவது போல, as a father who speaks, ஒரு நண்பன் பேசுவது போல, as a friend who speaks, சகோதரரே என்று பேச ஆரம்பிக்கிறார். he calling the church as the brothers. பாருங்க, சகோதரரே என்று பேச ஆரம்பித்து As he started speaking as brothers, அவர் அன்போடு அதே நேரத்தில் அவர் கண்டிக்கவும் செய்கிறார். with love, he is also disciplining the church. பாருங்க, அந்த வசனத்தை 10ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், If you give attention to the verse 10, அவர் என்ன சொல்லுகிறார்? அருமையான கொரிந்து சபையாரே, what he says is, my dear Corinthian church, 1 Corinthians 1:10. 1 Corinthians chapter 1 verse 10. So அவர் ஆரம்பிக்கிறார், சகோதரரே என்று ஆரம்பிக்கிறார். And he starts like this, brothers. அன்போடு பேசுகிறார். He's speaking with love. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? பாருங்க, நீங்கள் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். And what is he saying is they should speak, all should speak one thing. நம்ம எல்லாருமே வித்தியாசமான பின்னணியிலிருந்து வருகிறோம். We all come from different backgrounds. நம்ம எல்லாரும் வித்தியாசமான படிப்போடு வருகிறோம். We all come with a different education. வித்தியாசமான தொழில்களோடு நாம் வருகிறோம். We all carry a different business. வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறோம். From a different family background. வித்தியாசமான பட்டணங்களிலிருந்து, நகரங்களிலிருந்து, தேசங்களிலிருந்து வருகிறோம். We come from a different city, towns and different nations. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், But Apostle Paul says, நீங்கள் ஒன்றையே பேச வேண்டும் என்று சொல்கிறார். you should speak the same thing. That's what I encourage you. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Which means Apostle Paul giving us a calling. நீங்க பெத்னி சர்ச் மெம்பர்ஸாக இருந்தால், If you are a member of a Bethany church, நீங்கள் தேவனுடைய சபையின் உறுப்பினர்களாக இருப்பீர்கள் என்றால், if you are a member of a church of God, நம்ம எல்லாரும் ஒன்றையே பேசணும். all we should do is speak the same thing. இந்த பிரதர் ஒண்ணா பேச, This brother speak once, அந்த பிரதர் ஒண்ணா பேச, and that brother speak another thing, அந்த சிஸ்டர் இன்னொன்னா பேச, and sister speak another thing. இப்படி ஆளுக்கு ஒண்ணா பேச ஆரம்பிச்சா, If everyone started speaking a different thing, அங்க சபை வளர முடியாது. the church will not grow. அவர் சொல்றாரு, நாம் ஒன்றையே பேசணும். And Apostle Paul insists we should speak the same thing. ஒரே காரியத்தை பேசவும். We should speak one thing. பிறகு அடுத்தது என்ன சொல்றாரு? அங்கே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. And the second thing what he says, there should not be no division. சபையில பிரிவினை இருந்தா, if there's a division in church, பாருங்க, இந்த பிரிவினைங்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், if you want to see the real meaning from the Greek translation, அதாவது பிரிவினை என்று சொல்லும்போது அது கிழிக்கிறதுக்கு, அந்த கிழிக்கிறது என்ற அந்த அர்த்தத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. the actual term from, if you translate from the division of word division from Greek, is like tearing apart. அது மாத்திரமல்ல, கிராக்ஸ், வெடிப்பு. Also it's also mentioned the crack. அப்ப பாருங்க, நம்ம ஆளுக்கு ஒன்றை நாம் பேசும்போது, if we all started speaking one thing another, நமக்குள்ள பிரிவினை இருக்கும்போது, and when we have division among ourselves, அது என்னத்தை கொண்டு வருகிறது? what does it bring? அது சபையை ரெண்டாய் கிழிக்கிறது. that makes the church into two divisions. துண்டு துண்டாக கிழிக்கிறது. It tear apart. சபைக்குள்ளே பல வெடிப்புகள் உண்டாகிறது. And there's some cracks taking place in church. அப்ப வெடிப்புகள் உண்டாகும்போது, when there's a cracks taking place, சத்துரு உள்ளே பூர்றதுக்கு அது இலகுவாக இருக்கும். it is very easy for the enemy to come into the church. சத்துரு உள்ளே பூர்றது மாத்திரமல்ல, not only the enemy comes in, வெடிப்புகள் இருக்கும்போது, when there's a crack existing, உள்ளே இருக்கிறவர்களும் வெளியிலே போய் விடுவார்கள். those who are inside shall go out as well. அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும், and what he says is, let's speak one thing, நீங்கள் பிரிவினை இல்லாமல் ஏக மனது உள்ளவர்களாகவும், and be without no division, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயும் இருங்கள், and live in harmony. நம்ம சபையில இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும். Yes, as we in church, we all have a different mentality. நம்ம எல்லாருக்குமே ஒரே சிந்தனை இருக்குன்னு சொல்லவே முடியாது. We cannot say that we all have one mindset. நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான சிந்தனை இருக்கும். Everyone carries a different mindset. நம்ம எல்லாருக்கும் differences of opinion இருக்கும். There's always, we all each carry a different opinions. ஆனால் இந்த வித்தியாசமான எண்ணங்கள், சிந்தனைகளின் மத்தியிலே, in midst of this different opinions, different minds, ஒரு
வித்தியாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு இருக்கும். So we all carry a different mindset and different attitude. அப்ப வித்தியாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குமா இருந்தால், If we carry a different mentality and mindset, நாம் அதன் மத்தியிலே நாம் ஒரு ஒற்றுமையை நாம் கொண்டு வர பார்க்கணும். so what we should do is we should try to bring some oneness in midst of that. வேற்றுமையின் மத்தியிலே நம்ம ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ண பார்க்கணும். In the midst of a division, we should bring an oneness in that. அப்ப பாருங்க, நம்முடைய மத்தியிலே வித்தியாசமான கருத்துகள் இருக்கலாம். We all may have a different facts in ourselves. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லலாம். Every one person can say one thing. ஆனா கடைசியில நம்ம எல்லாரும் ஒரே சிந்தனைக்கு வரணும். But at the end, we all should come in one thing. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சண்டே ஸ்கூல் மிக அழகாக நடந்திருக்கு. As I said before, the Sunday school was அது completed well. அழகா நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? If it's going well, there's a reason behind that. நிச்சயமாக ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஐடியா சொல்லி இருப்பாங்க. Surely each teacher should brought their own ideas. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. So everyone say, oh, if you do like this, it'll be good. ஆனால் நம்ம கடைசியில எல்லாரும் நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு நாங்க வர்றோம். But at the end, we all come with one conclusion. அவ்விதமாய் ஒரு மனம் வரும் பொழுது, When that kind of a oneness comes in that place, ஒற்றுமை வரும் பொழுது, when the unity comes in that place, அப்பொழுது அங்கே சபை வளரக்கூடியதாக so இருக்கும். that is the place where the church will start growing. அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல, As I also already said this before, இவ்விதமாய் இந்த சபை துண்டு துண்டா இருக்கும் என்றால், if I say the church will be like in a different parts, இல்லாவிட்டால் பிரிவினைகள் இருக்கும் என்றால், or else if there is there's a division, சத்துரு உள்ளே போறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். and it's easy for the enemy to pop in the church. பலவிதமான உபதேசங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும். There's many kinds of doctrines will come inside the church. பலவிதமான கருத்துக்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும். And many kinds of facts and figures will come in the church. இவ்விதமாய் பலவிதமான காரியங்கள் உள்ளே வரும் பொழுது, When this kind of many different kinds come into the church, சபையிலே ஐக்கியமே இருக்காம போயிடும். there will be no division in the church. ஐக்கியம் இல்லாட்டா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. When there's no unity, God will not work. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது, When we read Acts chapter 2, அங்க என்ன வாசிக்கிறோம்? முதலாவது வசனத்திலே, முதலாம் 2ஆம் வசனத்திலே, what is the first two verse we read there? அவர்கள் எல்லாரும் பாருங்கள், பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, As you all know, when the day of Pentecost came, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஒருமனப்பட்டு. what do we read in the scripture is they all come in oneness. எல்லாரும் ஒருமனப்பட்டு They all come in oneness. ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். And they stayed in one place. பாருங்க, ஒரு மனம், ஒற்றுமை. If we say oneness, that's unity. சபை வளர வேண்டுமானால், If the church should grow, சபை கனி கொடுக்க வேண்டுமானால், if the church should be fruitful, சபையிலே வளர்ச்சி வர if வேண்டுமானால், there should be growth in the church, சபை சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், if the church should be happy, சபை அங்கே ஒற்றுமை, ஒரு மனம் வேண்டும். we all need a unity and the oneness in the church. பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கலாம். It could be possibly there's a lot many doctrines come in the church. போன வாரத்துல நான் சொன்ன போல யூடியூப்ல நீங்க பலவிதமான உபதேசங்களை நீங்க கேட்பீங்க. As I said last week, you might be hearing many doctrines from the YouTube. உங்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? Do you know what is important for you? இந்த புல்பீட்டுக்கு பின்னால இருந்து உங்களுடைய போதகர் என்ன செய்தி கொடுக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு முக்கியம். What is important and healthy for you is your pastor, what the message he is delivering from you from this pulpit is good for you. அவர் அப்படி பிரசங்கம் பண்றார், இவர் இப்படி பிரசங்கம் பண்றார், அவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி அதை நம்ம எடுக்க போனோம்னு சொன்னா, If he is about to go take out all the sermons from the outside, அதுக்காக நான் சொல்லல யூடியூப்ல பிரசங்கம் பண்றவங்க எல்லாரும் பிழையான உபதேசம் கொடுக்கறாங்க, அப்படி சொல்லல. I'm not saying in the sense that the YouTube preachers are giving the wrong doctrines. இந்த சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. There's a vision belongs to our church. இந்த சபை எப்படி போக வேண்டும், எந்த வழியிலே போக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போதகர் வச்சிருக்கிறார். Our pastor has a vision from God how this church should go, how should be lead. ஆகவே நாம் எல்லாரும் அதிலே தான் நான் போக வேண்டும். So we all should walk along with that vision. அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். That is considered to be very important for us. இது எங்கே ஆரம்பிக்கணும்? Where it should begin? இது நம்முடைய வீட்டிலே ஆரம்பிக்கணும். It should start from a house. பாருங்க, வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே ஐக்கியம் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? What is the main reason there's no unity in our house? வீட்டிலே பிரிவினைகள் வருகிறதுக்கு காரணம் என்ன? What is the reason behind the division existing in the family? பாருங்க, காரணம் என்ன? நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம். The reason because we all carry our own thing. புருஷன் ஒண்ணா சொல்றாரு, The husband will say one thing, மனைவி இன்னொன்னு சொல்றாங்க, the wife will say another thing, புருஷன் சொல்றாரு இல்ல இதுதான் நான் சொல்றதுதான் சரிங்கிறாரு, and the husband will stand like it's my decision. மனைவி சொல்றாங்க இல்ல நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் செய்யணும்னு, And the wife says it's my decision, it's what I say is right. அப்ப ஆளுக்கு ஒரு திசையில இழுத்தா, If each one takes their own direction, அந்த குடும்பம் உருப்படாது.
and that family will not be prosper. நிச்சயமாக வேறுபட்ட கருத்து இருக்கும். Surely there will be there is variation of thoughts. ஆனா நம்ம ரெண்டு பேரும் புருஷனும் மனைவியும் உட்கார்ந்து If the husband and wife sat down in a place, சரி அப்ப நம்ம என்ன செய்யலாம்? what shall we do? நீங்க எப்படி சொல்றீங்க? You are saying like this. நான் இப்படி சொல்றேன். I am saying like this. அப்ப என்ன செய்யலாம்? What shall we do? என்று நாம் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். We should come to a common conclusion. அது மாத்திரமல்ல, Not only that, குடும்பத்திலையும் கூட பாருங்க, in the family, நான் எவ்விதமாய் சபைக்குள்ளே பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ, like how there's a various doctrines coming into church, அதே போல தான் குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னொரு மூணாவது நபருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. in the same way we should not give place to a third member to the family. புருஷன் மனைவியை தவிர இன்னொரு மூன்றாவது ஒரு நபர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், In between husband and wife, it could be a third person, like it could be a male or female. அது நம்முடைய அப்பா அம்மாவா இருக்கலாம், Even it could be a father or mother. அது நம்முடைய மாமா மாமியா இருக்கலாம், It could be a uncle and auntie. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா It இருக்கலாம். could be brothers and sisters. யாரும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள தலையிடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே We கூடாது. should not give place that should come and enter into our family business. பாருங்க, சில நேரங்களில் நம்ம இத சரியா புரிந்து கொள்ளாதபடியினால தான் Because we are not understand this in a very well manner, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. there's always problem comes in a family. சில புருஷன்மாரை பார்த்தா, If we take it, for example, if you see some husbands, அவங்க இன்னும் பார்த்தா இன்னும் மம்மிஸ் பாயா தான் இருப்பாங்க. even now they are belong to like a mummy boy. இன்னும் அவங்க கல்யாணம் கட்டின பிறகு அம்மா தான் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும். Even after they get married, they want their mother to come and feed them with the coffee. மகன் கல்யாணம் கட்டிட்டானே, Your son has been married now. அப்ப அவனோட வைஃப் அதை பார்த்துக்கொள்வா. Yes, his wife will take care of him. இல்ல, அம்மா காஃபியை தூக்கிட்டு வருவாங்க. A mother will bring the coffee. அம்மா சாப்பாடு கொடுத்து, மகனுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சாப்பாடை கொடுத்து கொடுக்க பார்ப்பாங்க. A mother will try to come and feed his son because my son like this food. கல்யாணம் கட்டின பிறகு Once the marriage happened, அங்க அம்மாவுக்கு அங்க இடமே கிடையாது. there's no place for mother. அங்க மாமியாருக்கு இடம் கிடையவே There's கிடையாது. no place for mother-in-law. மாமாவுக்கு அப்பாவுக்கு இடம் கிடையாது. There's no place for uncle or father. நீங்க திருமணம் செய்த பிறகு Once you got married, புருஷன் மனைவி மட்டும்தான். once you got married, it is just you, the husband and wife. அது பிறகு பெற்றோர் பிள்ளைகள் தான். And then comes the parents and the children. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். We need to understand this well. இப்ப இந்த சபையில ஐக்கியம் வரணுமா இருந்தால், If the in the church, if you should see நான் சொன்னது போல wonders, இது வீட்டிலேயே இது ஆரம்பிக்கணும். it starts in the family. நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பார்த்தீங்கன்னா, If you carefully and read the scriptures, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், if you read Genesis chapter 2 verse 25, போடுங்க அந்த வசனத்தை. ரைட். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், if you read Genesis chapter 2 verse 25, பாருங்க, இது எப்பொழுது நடைபெறுகிறது? when does this exist? எங்கே நடைபெறுகிறது? Where this exists? இது ஏதேன் தோட்டத்திலே நடக்கிறது. This existed in the Garden of Eden. அதாவது 10 கற்பனைகள் எல்லாம் கொடுக்க முன்னதாக, Even before the 10 commands were given, ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை தமக்கு தெரிவு செய்து கொள்ள முன்னதாக, even before God created to choose his own people of Israel, இது முழு உலகத்திற்கும் for the entire world, ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். God is giving this message. ரைட். ஆதாமும் அவன் மனைவியாகிய, அதுக்கு முதல் வசனம் போடுங்க. ரைட். பாருங்க, இங்கே ஆண்டவர் முதலாவது திருமணத்தை செய்து வைக்கிறார். We can able to see God is doing a first wedding here, marriage. முதலாவது திருமணம் நடக்குது. The first marriage is taking place. ஆண்டவர் தாமே அந்த மேரேஜை நடத்தி வைக்கிறார். And God himself is conducting this marriage. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. Listen carefully. கட்டாயமாக நீங்க எல்லாரும் பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். So I request you all to please underline this verse. பாருங்க, இது நிமித்தம், By this, வாசிக்க யாராவது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Amen. This explains why a man leaves his father and mother and is joined to his wife, and the two are united into one. பார்த்தீங்களா அந்த வசனம் என்ன சொல்லுது? What does the scripture says? திருமணம் ஆன பிறகு After the marriage, என்ன நடக்குது? what happens? அவன் புருஷன், இப்ப இது மனைவியை பற்றி சொல்லல, புருஷனை பற்றி சொல்லுது முதலாவது. And
அப்ப புருஷன் என்ன செய்வானா, தன்னுடைய தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு இனிமேல் அவன் மனைவியோடே இசைந்திருப்பானாம். So what the scripture says is a man after his wedding marriage, what he does is he leaves his father and mother and all the family and he join with his wife and unite into one flesh. இதுதான் கர்த்தருடைய கட்டளை. So this is the command of God. ஆகவே அண்ணன் சொன்னா, மாமா சொன்னா, மச்சான் சொன்னா, மாமி சொன்னாங்க, இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. So other commands like whatever your family says, your relatives, your mom, uncle, auntie, that shouldn't be existing in the family. அது அந்த மூன்றாவது ஆள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டாலே, if a third person comes to exist in our family, அந்த குடும்பம் சமாதானமாக வாழ முடியாது. and that family cannot live peacefully. புருஷனுக்கு என்ன தேவை என்பது மனைவிக்கு தான் தெரியும். What a husband requires, only a wife knows it. மனைவிக்கு என்ன தேவைங்கிறது புருஷனுக்கு தான் தெரியும். What a wife requires, only a husband knows it. இதுக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து புத்தி சொல்ல வேண்டிய, ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியமே It கிடையாது. is not required a third person to come and advise a husband and wife. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற மாடல். Because this is the model which God placed for a Christian husband and wife. ஆகவே வீட்டிலே அதை ஆரம்பிச்சாதான் If you start practicing this in the house, நம்முடைய சபைக்குள்ள வரும்பொழுது சபையிலையும் நம்ம அந்த ஒருமன ஒற்றுமையை நம்ம காத்துக்கொள்ள so முடியும். that oneness we can able to catch up in our church. சபை என்பது என்ன? What is the church? அது பரலோகத்தின் மணவாளனாகிய இயேசுவுடைய மனையாட்டி. It is the bride of a bridegroom of Jesus Christ. அவர் மணவாளனாக இருக்கிறார். He is our bridegroom. நாங்கள் மனையாட்டியாக இருக்கிறோம். We are the bride. அப்ப நம்ம வீட்டிலேயே அந்த ஐக்கியம் புரிந்து உணர்தல் இல்லாவிட்டால், If in the house by itself we do not have the understanding capacity, நாங்க சபையில வந்த பிறகு எப்படி ஒரு மனமா இருக்க போறோம்? how can he possibly prove that you can be oneness in church? இங்கேயும் நம்ம என்ன செய்வோம்? சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். What do he do here? We do fight each other. அப்ப இங்க நம்ம யாருக்கு கமிட்டடா இருக்கணும்? Who should be committed for? அங்க புருஷன் மனைவிக்கு கமிட்டடா இருக்கிறார். Over in the house, wife is committed to husband. மனைவி புருஷனுக்கு கமிட்டடா இருக்கிறார். Wife is committed to husband. அதே போல இங்கே நாம் ஆண்டவருக்கு கமிட்டடாக இருக்கிறோம். And same way we are committed here to God. ஆண்டவர் நமக்கு கமிட்டடாக இருக்கிறார். And God is committed to us. அது மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் நமக்கு முகமுகமாய் நாம் அவரை இங்கே பார்க்க முடியல. And not only that, we can't able to see face by face to God. இங்கே தமக்கு தன்னை பிரதிநிதித்துவப்படுத்த தம்முடைய ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். In order to prove that God is existing, he kept our pastors and elders in this church. ஆகவே நாம் பாஸ்டர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன? What is the plan which our pastor has for us? இங்கே நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன? What is the plan that servants has for us? நம்முடைய யூத் லீடர், நம்முடைய செல் குரூப் லீடர், நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட், அவங்க இந்த சபைக்கு வச்சிருக்கிற கோல் என்ன? What is the goal of our Sunday school teachers, our youth pastors and all the leaders has for our church? அந்த விஷன்ல நம்ம ஒன்று சேரணும். So we should come and join in that vision in oneness. அந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றார். Oh, that pastor preached like that. யூடியூப்ல ஒருவர் இப்படி பேசினார். In YouTube one pastor preached like this. என்று அதுல இந்த உபதேசங்கள்ல நீங்க தயவு செய்து வழி விலகி போயிடாதீங்க. So please do not slip away kind of this doctrines. நம்முடைய சபையில என்ன சத்தியம் கொடுக்கப்படுகிறது? What is the doctrine to be preached in our church? அதுக்கு கமிட்டடாக இருக்கு. Let us be committed for that preaching. அப்ப குடும்பத்திலேயும் ஆசீர்வாதம், The blessing in the family, சபையிலும் ஆசீர்வாதம். a blessing in the church. ஹalleluya. Amen. கொஞ்சம் ரொம்ப யோசனையோட இருக்கிற மாதிரி தெரியுது. We can see that you're all thinking too much about கொஞ்சம் this. யோசனையோட பார்த்தா உங்களோட வீட்லயும் அப்படிதான் ப்ராப்ளமா இருக்கு போல தெரியுது. So the way you think it's happening, I can see that this is happening in your family. இந்த சபையில இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். Every family in our church should be a blessed family. எல்லா புருஷன் மனைவியும் ஆசீர்வாதமா இருக்கணும். All our husbands and wives should be blessed. எல்லா பெற்றோரும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும். Every parent and children shall be blessed. அதுக்காக தான் இத நாங்க சொல்றோம். This is the reason why we're preaching this. ஆமென். Amen. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor, உங்க நன்மைக்காக தான் இத சொல்றோம். it is all for your good, sir. ஆமென். Amen. விஜய், Pastor, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக தான் சொல்றோம். we all say this just for your family unity. ஹalleluya. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆமென். Amen. இந்த பெத்தனி சபை குடும்பங்கள் எல்லாம் பலம் வாய்ந்தவங்களாக இருக்க போறாங்க. All the families in the Bethany church shall be strengthened. இந்த பெத்தனி சபை குடும்பங்கள் எல்லாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க போறாங்க. All our family in the Bethany church shall be fruitful. ஹalleluya. Amen. இந்த பெத்தனி சபை குடும்பங்கள் எல்லாம் எழும்பி மகா பெரிய சேனையாய் நிக்க போறாங்க. All the families in the Bethany church are going to rise up like an army and
be fruitful for God. ஹalleluya. Amen. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரரே, brothers, sisters என்று உங்களோடு பேசுகிறார். So the Apostle Paul speaks like this, dear brothers and sisters. ஆமென். Amen. ஹalleluya. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா The next thing, 11ஆம் 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது let's move on to verse 11 and 12. பார்த்தா இந்த சர்ச்சில் கொரிந்து சபையில பார்த்தா வாக்குவாதம். We can able to see in the Corinth church there's a lot of quarrels. எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம். All the time there's quarrel remains there. அப்ப அந்த சபையில வாக்குவாதம் இருக்குன்னு எப்படி பவுலுக்கு தெரியும்? How does Paul come to know there's quarrels in the church? அங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. There was a sister. அந்த சிஸ்டர் பேர் சிஸ்டர் க்ளோயி. And that sister name is called Chloe. தமிழ்ல குளோவேயால்னு சொல்லியிருக்கு. அப்போ சிஸ்டர் க்ளோயின்னு வச்சுக்கொண்டு போய் ஷார்ட் சிஸ்டர் க்ளோயி அவங்க தான் வந்து பவுலுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. And that sister Chloe come and share about this to Apostle Paul. அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. And she might have sent a message in the WhatsApp. Pastor Apostle Paul, Apostle Paul, please come over. தயவு செய்து இங்க வாங்க. There's so much arguments going on in our church. பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. Please come. சீக்கிரம் வாங்க. அப்படின்னு ஒரு துக்கமான இமோஜியும் போட்டு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டாங்க. So she sent a message along with a sad face emoji. அப்போ உடனே பவுல் அப்போஸ்தலன் அங்கிருந்து இந்த லெட்டரை அனுப்புறாரு. And immediately Apostle Paul returning back with the letter. பார்த்தார் இதெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பி சரி வராது. He thought, okay, WhatsApp is not enough for this kind of letters. இன்னும் நல்லா முருகலியா என்ன நமக்கு அதெல்லாம் தெரியல. டிக்டாக்குங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க, வேற என்னது, வாட் எல்ஸ், ஸ்னாப்சாட், இதெல்லாம் ஸ்னாப்சாட்லாம் அனுப்பி இது சரி வராது. So there's so many multimedia tools, we thought, okay, that's not going to be good enough. இதுக்கு நான் ஒரு லெட்டர் தான் அனுப்பணும். For this I need to write a letter. இமெயில் அனுப்ப முடியல அவருக்கு. He cannot able to send email. அப்ப ஆகினால என்ன செய்றார், லெட்டர் எழுதி அனுப்புறார். And so he wrote a letter. ரைட். 12ஆம் வசனம் வரும் பொழுது when it come to reach out to verse 12, அப்ப என்ன வாக்குவாதம் அங்க நடக்குது? what sort of a quarrel was taking place? பாருங்க, ஒரு சிலர் சொல்றாங்க, some of them saying, நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்றாங்க. some says I'm a follower of Paul. பாருங்க, சர்ச்சுக்குள்ள பாருங்க, இப்படி ஒரு டிவிஷன். There's a kind of a division take place in church. இவ்விதமான ஒரு பிரிவினை. There's a kind of a division. பிரிவினை நாவி. This is a spirit of division. சபைக்குள்ள காணப்படுகிறது. It's existing in the church. ஒரு ஆள் சொல்றாரு நான் பவுலை சேர்ந்தவன். One says I follow Paul. இன்னொரு ஆள் சொல்றாரு நான் அப்போலோ சேர்ந்தவன். Some says I follow Apollos. இன்னொரு ஆள் சொல்றாரு நான் சீபாவை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன். Another says I follow Cephas. ஒருவேளை இன்னொருத்தர் சொல்றா நான் ஸ்தேவானை சேர்ந்தவன். Another one says I belong to Stephen. இப்படி பலவிதமாக சொல்றாங்க. Some people saying in a different says. இன்னும் சிலர் சொல்றாங்க நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். And some says I follow only Christ. பாத்தீங்களா, சபையில ஆண்டவர் பல ஊழியர்களை வைத்திருப்பார். In the church God will place many servants. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். Each servants God will place with a gift and a calling. பாஸ்டர் விஜய்க்கு ஒரு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். God must have given brother Vijay a calling. பாஸ்டர் ஜஸ்டினுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். God has placed a calling for Pastor Justin. பாஸ்டர் சத்யராஜுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். And God has placed a calling for Pastor Satiraj. எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். And also for me God has placed a calling. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். Each one of you God has called individually. பாருங்க, இந்த பவுலை பார்த்தீங்கன்னா, if you see Apostle Paul, பவுலுக்கு அப்போஸ்தலன் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. for Paul he's been called as an apostle. அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. Not just an apostle, he also can do mighty wonders and miracles. அது மாத்திரமல்ல, பைபிள் டீச்சிங் பண்ணக்கூடிய தாளந்தும் அவருக்கு And கொடுக்கப்பட்டிருந்தது. also he carries the talent of teaching the Bible. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் அப்போலோவை பார்க்கிறோம். And then we saw Apollos. இந்த அப்போலோவுக்கு நல்ல பைபிள் டீச்சர், அவர் பைபிள் டீச் பண்ணக்கூடிய வல்லமை கொடுத்திருந்தார். Apollo has been placed with the gift of teaching. நல்ல உதாரணங்கள், திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்லி பேசக்கூடிய வல்லமை அவருக்கு. But he does a great teaching with a lot of examples. கேபாவை பற்றி நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There's not much time to say about Cephas. பேதுரு, He's a Peter. பேதுரு நல்ல அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிறவர். He's a mighty man of God does the ministry with this great wonders and நல்ல ஒரு miracles. சுவிசேஷகர். He's a great apostle. அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, Not an apostle alone. நல்ல சுவிசேஷகர். He's an evangelist. அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிறவர். He does the ministry along with the wonders and miracles. அவர் ரோட்ல நடந்தா கூட நிழற்பட்ட ஆட்கள் சுகமடைகிறாங்க. As he walk on this road, by his shadow people will get healed. ஆகவே ஆட்கள் என்ன பண்றாங்க? So what does the people does here? நான் பவுலை சேர்ந்தவன். And they choose by themselves, I belong to Paul. இன்னும் சிலர் என்னன்னா, அப்போலோ எப்படி அழகா டீச் பண்றாரு.
And some others says, oh, Apollo, look at him, how good he's teaching. நான் அப்போலோவை சேர்ந்தவன். I belong to Apollos. இன்னும் சிலர் நான் பேதுருவை சேர்ந்தவன். And some others, they say, I belong to Peter. இவ்விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளை சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப்பிசம் அங்க ஃபார்ம் பண்றாங்க. So this is how people join some kind of a people and they make groupism in that place. சர்ச்சுக்குள்ள குரூப்பிசம் இருக்கவே கூடாது. In the church, there should not be any groupism. இந்த சர்ச்சில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமா இருக்கிறாங்க. In the church, every one of you is my brothers and sisters. எல்லாரோடையும் நம்ம பேசணும். We have to speak to each and every one. எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும். We all should be united with one another. அங்க நம்ம நான் சொன்ன போல குழுக்களாக நாங்க குரூப்பாக பிரிய ஆரம்பிச்சிட்டோம்னா, If we start separated by group individuals, எவ்விதமாய் ஆவியானவர் ஊற்றப்பட முடியும்? how can the Spirit of God be poured out? எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய How முடியும்? can the Spirit of God can work among us? நாம் எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த நிலைக்கு நம்ம வரணும். We have to come into that one place and one thing. பாருங்க, இந்த இந்த மூணு குரூப் மட்டும் இல்ல. Not only these three groups. பாருங்க, நாலாவது குரூப் என்ன சொல்றாங்க? What is the fourth group says? நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று. I follow only Christ. அப்ப நீங்க நினைப்பீங்க, அதை வாசிச்சு பார்க்கும்போது ஃபேஸ் வேல்யூல நீங்க நினைப்பீங்க, When you read the scriptures, by the face value you can think, அடே அப்பா இந்த நாலாவது குரூப் ரொம்ப நல்லவங்க. oh, you can say because they follow Christ, the fourth group is the good group. அவர் சொல்றாரு நான் பவுலை சேர்ந்தவன். Because he says I follow Paul. இவர் சொல்றாரு நான் அப்போலோவை சேர்ந்தவன் And என்று. he says I follow Apollos. அவர் சொல்றாரு கேபாவை சேர்ந்தவன் என்று. And the other one says I follow Peter. அப்பா அவங்கள போல இல்ல. Not like them. இந்த குரூப் ரொம்ப நல்ல குரூப். This group is a good group. நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். We belong to Christ. அப்படி ஒரு குரூப் சர்ச்சுக்குள்ள இருக்கு. There's a group like this in church. அப்ப சந்தோஷப்படணும் தானே? Oh, we should be joyful for this. ஆமென். ஆமென் தான் கிடையாது. It is not amen for that. பவுல் அப்போஸ்தலன் அவங்களை சேர்த்து தான் கண்டிக்கிறார். Even Apostle Paul convicting them along with them as well. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? You know what he says? நீங்க என்ன நினைக்கிறீங்க? What are you thinking? நாங்க மற்றவங்களோட நாங்க பரிசுத்தவான்கள். Oh, I'm a greater saint than you. நாங்க கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். We belong to Christ. நாங்க இப்படி தான் பேசுவோம். This is how we will speak. நாங்க இப்படி தான் உடுத்துவோம். This is how we will dress. நாங்க எல்லாரோடையும் பேச மாட்டோம். We will not speak to anyone. நாங்க எல்லாரோடையும் சிரிக்க மாட்டோம். We won't laugh with everyone. நாங்க எல்லாருக்கும் கை கொடுக்க மாட்டோம். We won't shake hands with everyone. நாங்க எல்லார் வீட்டுக்கு போக மாட்டோம். We won't go to everyone's house. இப்படி அவங்க தங்களை சுப்பீரியராக நினைச்சுக்கிட்டாங்க. So what they make themselves is they consider themselves as superior. அங்க சுப்பீரியாரிட்டின்னு ஒண்ணு சர்ச்சில் கிடையவே கிடையாது. There is no thing called superiority in church. I am holier than thou. அந்த attitude நம்ம சர்ச்சில் இருக்கவே கூடாது. So we should holier than thou. உங்களை விட நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் சபையில் இருக்கவே கூடாது. Yeah. We should not have attitudes as like I'm holier than others. மற்றவர்களையும் நாம் கனப்படுத்துறவர்களாக இருக்கணும். So we always need to honor each and every one. பரிபூரணமானவர்கள் யாருமே கிடையாது. There's no one is called perfect in this world. பாருங்க, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம், நம்ம எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். In the last Sunday we saw that how Apostle Paul talk about. எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று ஒரே வார்த்தையில பேசுறார். He did not speak in one word all of the He saints. spoke in one word. He spoke in one word. என்ன சொன்னார்? நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொன்னார். What he said is you're all saints. இந்த சபையில தான் எல்லா பாவமும் இருந்தது. In this church all the sins were existing. அங்க தான் பிழையான உபதேசங்களும் கூட இருந்தது. That is where the wrong doctrine is taking place. ஆனால் ஆண்டவர் என்ன விதமா அந்த சபையை பார்ப்பாரோ, in the way that how God saw that church, அதே விதமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார். in the same way Apostle Paul saw that church. பார்த்து சொல்றாரு பரிசுத்தவான்களேங்கறாரு. And looking unto them, Apostle Paul calls unto them saints. saints. நம்ம யாரும் விஜயை விட நான் நல்லது. We should not say that I'm better than Vijay. விஜய் உங்களோட நான் பரிசுத்தவான். I'm most holy than you, Vijay. அப்படி நான் நினைக்க கூடாது. I should not consider like this. நான் என்னை விட இவர் பரிசுத்தவான்னு நினைக்கணும். I should consider that he is more holy than me. அப்படி நம்ம நினைக்கணும். We should consider like this. நாம் எல்லாரையும் அரவணைக்கிறவர்களாக இருக்கணும். We always need to embrace everyone. நான் பாருங்க, இயேசுவானவருடைய ஓமையை பாருங்க. Let's consider the parables of Jesus. அந்த நம்ம ஓமை மாத்திரமல்ல, இந்த படத்துல பார்த்திருப்பீங்க. Not only in the parables, we also must have seen in many of the அந்த movies. காணாமல் போன ஆடு, The lost sheep. அப்ப அந்த ஆடு எங்கேயோ ஒரு குழிக்குள்ள விழுந்திருக்கு. The lost sheep is fallen somewhere in a pit. அப்ப என்ன அந்த குழிக்குள்ள விழுந்திருக்க ஆடை எடுக்கிறதுக்கு இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? இறங்குகிறார்.
what the shepherd does is he get into that pit to lift up the lost sheep. ஓ நான் மெய்ப்பன், The pastor should not consider, oh, I'm a shepherd here. ஓ அந்த ஆடு தானா மேலே ஏறி வரணும் That sheep should come by itself. அப்படி நினைக்கல. He did not consider like this. அவர் குழிக்குள்ள இறங்குறாரு. He jumped into the pit. அழுக்குப்படும். There'll be always, if you jump into the pit, there's a lot of dirt. அது மாத்திரமல்ல, அந்த குழிக்குள்ள முள்ளுக்குள்ள இருக்கிற ஆடை வெளியே எடுக்கிறேன்னா என்னுடைய உடுப்பு சேர்ந்து தான் கிழியும். If you want to consider taking the sheep out from the thorn, when I try to do that, even my own clothes will get teared. எனக்கும் அழுக்குப்படும், உடுப்பு கிழியும். Even I will get dirt, my clothes will get turned. ஆனால் அந்த ஆடு அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படும். But when the sheep saw that how the shepherd put the effort to bring him out, how joyful it would be. நான் விதமாய் வழி விலகி போன போது கூட, Even though I walk in the wrong path, நான் அந்த குழியில விழுந்திருந்த போது கூட, even though I was in the pit, இவ்வளவு காயப்பட்டு, he carried all the wounds for me. ஓ இந்த உடுப்பெல்லாம் கிழிஞ்சு, Even if his stones, the clothes were torn, அவர் வந்து என்னை தூக்கினாரே. he came and lifted me up. ஆகினால் நாம் மற்றவர்களோடு பழகும்போது, So when we communicate or union with others, மற்றவர்களோடு நம்ம பேசும்போது, so when we start speaking to others, மற்றவர்களை சந்திக்கும் போது, when we meet others, நமக்கு காயங்கள் ஏற்படலாம். there should be there possibly there's wounds. நமக்கு காயம் ஏற்படலாம். The wounds could happen for us. நமக்கு சில பாதிப்புகள் கூட வரலாம். Even we could be affected by that. ஆனால் ஒரு நாளும் நான் பரிசுத்தவான் நீங்க பாவிங்கிற அந்த attitude அது நமக்குள்ள யாருக்குள்ள இருக்க கூடாது. Not even a day that kind of attitude like you are sinner, I'm a holy, that kind of attitude should not exist in our life. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor, கையை கொடுத்து சொல்லுங்க. shake the hands and say to that, நீங்க ஒரு பரிசுத்தவான். you are a saint. நீங்க ஒரு பரிசுத்தவான். You are a saint. நான் சொல்லல. I didn't say this. இயேசு சொல்லுகிறார். Jesus Christ our Lord says, நீங்க ஒரு பரிசுத்தவான். you are a saint. Hallelujah. Amen. இப்ப பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to the person behind you. Please. சொல்லுங்க. பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து Say to the சொல்லுங்க. person behind you. நீங்க ஒரு பரிசுத்தவான். You are a saint. Hallelujah. Amen. ஆமென். Amen. உங்களை இப்ப சொல்லுங்க. உங்களை விட நான் விசேஷமான ஆள் இல்ல. Now you say like this, I am not more special than you. உங்களோட நான் விசேஷமான I ஆள் am not more இல்ல. special than you. நீங்க பரிசுத்தவான்கள். You are all saints. Hallelujah. Amen. ஆமென். Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. My dear children of God. ஆகவே இந்த குரூப்பிசமே சபையில இருக்க கூடாது. The groupism should not exist in the church. நம்முடைய சபையில, In our church, நம்முடைய குடும்பத்துல, in our family, இயேசு பிரதானமான இடத்தை அவர் வைக்க வேண்டும். our Lord Jesus Christ should take the priority and the first place in our Jesus should take the center place in our church. இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்தின் மையத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Amen. நம்முடைய குடும்பத்திலே அவர் பிரதானமான நபராக, அவர் மையத்தை எடுத்தவராக இருக்க வேண்டும். So Jesus Christ should take the first priority and the center place in our family. பாருங்க இயேசு சுவாமி என்ன ஜெபம் பண்ணாரு? How did Jesus Christ pray? யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Let's turn our Bible to John chapter 17 verse 11. நிறைய வசனங்கள் வாசிக்கலாம், பட் அந்த ஒரு வசனத்தை நான் அந்த பாயிண்ட்டுக்கு வாசிக்கிறேன். John chapter 17 verse 11. Amen. பாருங்க இயேசு சுவாமி அவர் சிலுவை பாடுகள் மரணங்களுக்கு போக முன்னதாக, இந்த பூமியை விட்டு போக முன்னதாக அவர் ஜெபம் பண்றார். Before our Lord Jesus Christ went through the suffering and death, he prayed like this. அவர் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். And he prayed for his disciples. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாரு. He prayed for many things. ஆனா மிகவும் பிரதானமான ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபம் பண்ணார். The one prayer, this one is a very very important thing which he prayed for. என்ன ஜெபம் பண்ணாரு பாருங்க. Do you know how he prayed for? நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். Amen. John chapter 17 verse 11. Now I am departing from the world. They are staying in this world, but I am coming to you. Holy Father, you have given me in your name. Now protect them by the power of your name, so that they will be united just as we are. பாருங்க, வேற டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருக்கு, that they may be one. Amen. That they may be one. அவர்கள் எல்லோரும் ஒருவராய் இருப்பார்கள். ஆமா, அவர்கள் எல்லாம்
ஒன்றாயிருக்கவும். that they may be one. எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். That they may be one. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு முறை. Let's all say it together. எல்லாரும் That they may be ஒன்றாயிருக்கவும். one. In English, that they may be one. That they may be one. We may be one. We may be one. Hallelujah. Amen. கையை கொடுத்து சொல்லுங்க. Shake your hands with the neighbor and say, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? what is the desire of the Lord? நாம் ஒன்றாயிருக்கணும். We all should be one. Yeah, we may be one. We may be one. Hallelujah. Amen. Amen. நமக்குள்ள பிரிவினை வேண்டாம். No division. நமக்குள்ள போட்டா போட்டி வேண்டாம். No competitions. நமக்குள்ள கோல் வேண்டாம். No gossiping. நமக்கு சண்டை வேண்டாம். No fights. மற்றவர்களை பற்றி பிழையா நினைக்க வேண்டாம். Do not consider others as wrong. நம்மை புகழ்ந்து பேச வேண்டாம். Don't boast yourself. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல வேண்டாம். Don't show yourself that you're great. மற்றவர்களை கனப்படுத்துவோம். Let us honor one another. உயர்வாய் நினைப்போம். Let us exalt ourselves. பாருங்க பிரசங்கம் பண்ணும்போது கூட நம்ம சிலர் என்ன நினைப்போம் தெரியுமா? Do you know how when we preach others will think? நீங்க நல்லவங்க, நான் அப்படி நினைச்சிருக்கேன். I think like this. I know you're all good, but I thought like this. நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்க. I know you won't think like this. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது When pastor preach, ஆஹா இது இவருக்கு தான், விஜய்க்கு தான் விழுது அடி. people think like this when the preaching comes. Yes, now things are happening for இந்த பிரசங்கம் விஜய்க்கு தான். this preaching is for yeah. எனக்கு இல்ல, அப்படி நம்ம நினைப்போம். That's how we think. இல்லாட்டி அந்த 4வது சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, or else this person who sat on the 4th seat, அந்த பச்சை கலர் ஷர்ட் போட்டுருக்காரு, the man who is wearing the green shirt, அவருக்கு தான் இது. this is what is preaching is taking place. அப்படி நம்ம நினைப்போம். We do think. இல்ல, No. ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார். God is speaking to me. Hallelujah. Amen. இந்த பிரசங்க மேடையிலிருந்து பேசும்போது ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார். When I start speaking from this pulpit, God is speaking to me alone. உங்களுக்கு தெரியுமா அந்த புல்பிட்னா அர்த்தம் என்னன்னு சொல்லி? Do you know what is the meaning of this pulpit? யாருக்கா தெரியுமா? பாருங்க, புல்பிட்னா, Do you know what is pulpit? இந்த புல்பிட்ங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். You can separate this word pulpit into two words. Any young people, can you say? Pulling from the pit. What happens when you divide the word pulpit? Pulling from the pit. Pull plus Pit. pit. Pulling the people from pit. அப்ப when the pastor is preaching from the pulpit, When the pastor is இந்த போதகர் இந்த pulpitல இருந்து பிரசங்கிக்கும் போது, அவர் என்ன செய்கிறாரு? உங்களை பிட்ல இருந்து புல் பண்ணி எடுக்கிறாரு. as he preached, what he does is he pulling you from the pit. குழியில இருந்து என்ன செய்றாரு? மேல எடுக்கிறாரு. He is pulling you from the pit. ஆனா சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, But some preachers as they preach, அவங்க என்ன செய்றாங்க? உங்களை பிட்டுக்குள்ளே தள்ளிடுறாங்க. and what they do is they're pushing you back into the pit. குழியிலே தள்ளிடுறாங்க. They keep you remain in the pit. ஆகையினாலே இந்த புல்பிட் வந்து சாதாரணமான ஒரு இடம் நினைச்சிடாதீங்க. So please do not consider this pulpit as an ordinary place. இது ஒரு பயபக்தியான இடம். This is a place of reverence. இது ஒரு பரிசுத்தமான This இடம். is a holy place. ஒன்று நம்முடைய பிரசங்கத்தினால ஒரு ஆளை குழிக்குள்ள தள்ளலாம். By our preaching we can push one person into the pit. இல்லாவிட்டால் குழியில இருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கலாம். Or else we can bring back a person from the pit. இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் நான் குழியில இருந்து தூக்கி விடுறேன்னு நினைக்கிறேன். I believe in this morning I'm bringing you all up from the pit. Hallelujah. Amen. Amen. Right. பாருங்க 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, when we come to the verse 11, சாரி 18ஆம் வசனம். ஓகே சாரி, திரும்ப வாசிங்க 17ஆம் வசனத்தை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தேவன் என்னை அனுப்பினார். verse 17 reads like this: For Christ did not send me to baptize, but to preach the good news. அப்ப இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? You know what is the third thing we see from this chapter? அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு purpose, ஒரு நோக்கம் இருக்கிறது. Every one of us has a purpose in this place. இந்த மண்டபத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால், God has brought you in this hall because ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். there's a great purpose behind this. என்ன அந்த நோக்கம் பாருங்க. What is that purpose? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த பகுதியை. ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பல உங்களை, But to preach the good news. சுவிசேஷத்தை
பிரசங்கிக்கவே ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். Amen. God has sent you to preach the good news. நீங்க நினைக்கலாம் அது பாஸ்டர் மாரோட வேலை தானே அது அப்படின்னு. You may think it's a work of a pastor. இல்ல, ஒவ்வொரு சீஷனுடைய வேலை அது. It is the job appointed for each and every disciple. இப்ப பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து கேளுங்க. So ask your neighbor. நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? Do you know why you called for? கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்ப Now answer this question. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன். I have been called to preach the good news. ஹல்லேலூயா. Amen. பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து ஒருக்கா கேளுங்க. Ask the person behind you. எதுக்கு நாம இங்க வந்திருக்கீங்க? Why do we come here? ஆமென். Amen. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே நாம் We அழைக்கப்பட்டிருக்கிறோம். have been called to preach the gospel. ஹல்லேலூயா. Amen. பாருங்க, இந்த சவுத் ஹால்ல தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We each and every one of us called to preach the gospel in the city of Southall. நீங்க ஹரோல இருந்து வந்திருக்கலாம், You might come from Harrow. ஹவுன்ஸ்லோல இருந்து You might have வந்திருக்கலாம், traveled from Hounslow. ஹன்வல்ல இருந்து You வந்திருக்கலாம், traveled from Hanwell. ஆக்டன்ல இருந்து You வந்திருக்கலாம், traveled from Acton. வேற எங்கேயோ தூர இடத்துல இருந்து கூட அக்ஸ்பிரிட்ஜ்ல இருந்து கூட நீங்க Or வந்திருக்கலாம். you may be come from a very far away நாம் travel. எல்லாரும் நாம் இருக்கிற இடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Every one of us called wherever you are from to preach the gospel. நீங்க NHSல வேலை செய்துட்டு இருக்கீங்களா? Are you working in NHS? நீங்கள் அங்கே NHSல maybe even Sam, you are called to preach the gospel, share the gospel in NHS. நீங்க NHSல வேலை செய்வீங்களா? நீங்க NHSல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க டெஸ்கோல வர்க் பண்றீங்களா? Are you working in Tesco? டெஸ்கோல சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. You've been called to preach the gospel in Tesco. ஆமென். Amen. லிட்டில்ல வேலை செய்றீங்களா? Are you working in Lidl? லிட்டில்ல சுவிசேஷத்தை அறிவிக்கவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. You've been called to preach the gospel in the Lidl. நீங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சரா? Are you a teacher in a school? நீங்க ஸ்கூல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி You've அழைக்கப்பட்டிருக்கீங்க. been called to preach the gospel in the school. ஒருவேளை நீங்க அங்க ஸ்கூல்ல அங்க ஸ்டேஜ்ல நின்னு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. Maybe you are not able to preach the gospel on the stage. உங்களுடைய சாட்சியான வாழ்க்கை, By a life as a testimony. நீங்க பேசுற பேச்சு, The words you speak. you are called to share the gospel in your law firm. நீங்கள் உங்களோட Yes, sir. வார்த்தையின்படி நீங்க பேச அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். Amen. உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல, உங்களுடைய வர்க் பிளேஸ்ல In a business firm, சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் we அழைக்கப்பட்டிருக்கிறோம். are called to preach the gospel. பிரசங்கம் பண்ண முடியுமானா பிரசங்கம் பண்ணலாம். If you want to preach, you can preach. If you are allowed to preach, you can preach in that place. முதலாவதாக In the first place, என்னுடைய சாட்சியான வாழ்க்கை. my testimony is important. மற்றவங்க பக்கத்துல நான் இருக்கும்போது When I'm standing next to somebody, அவங்களுக்கும் எனக்கும் இடையில வித்தியாசம் இருக்கணும். there should be a difference between them and us. என்னுடைய பேச்சில வித்தியாசம் இருக்கணும். There should be difference in our speech. என்ற நடவுடை பாவனையில வித்தியாசம் There should இருக்கணும். be a difference in my walk. மற்றவன் களவெடுக்கறானா நான் களவெடுக்க கூடாது. If somebody steals, we should not steal. மற்றவன் பொய் சொல்றானா நான் பொய் சொல்ல கூடாது. If someone lies, we shouldn't lie. மற்றவன் F word பாவிக்கறானா நான் F word பாவிக்க கூடாது. If someone uses the F word, we shouldn't use that F word. என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கணும். My language, my lifestyle should be different. என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வித்தியாசமா இருக்கணும். My dressing should be different. ஆமென். Amen. அழகா உடுத்தணும். You can dress beautifully. எல்லாரும் அழகா உடுத்துங்க. You all can dress beautifully. நம்ம சில நேரத்தில் நான் சாதாரணமாக உடுத்தி நம்முடைய தாழ்மையை காட்டுறோம் அப்படி நினைக்காங்க. Many of the time we think we're dressing very poorly, showing that we're humility. அழகா உடுத்துங்க. Dress proper, nice. பியூட்டிஃபுல்லா உடுத்துங்க. Wear beautiful dresses. எல்லாம் ஹேண்ட்ஸமா இருங்க, கிளாமரஸா இருங்க. Be handsome and beautiful. But let us be modest. But be modest. Hallelujah. Amen. கர்த்தர் நம்ம அப்படிதான் இருக்கணும்னு விரும்புறார். That is how God wants us to be. ஏன் சொன்னா நம்ம பிரசன்டபிளா இருந்தாதான், if we are presentable, the world will listen to us. இந்த உலகம் நம்மை செவி கொடுக்கும். நான் ஒரு புழு, தூசி, ஏழை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, if we keep saying that I am a dust, I am a worm, I am a poor man, இந்த சூட் போட்டிருக்க விஜய் என்ற பிரசங்கத்தை எப்படி கேட்பாரு? how can this person wearing the suit can listen to my preaching? விஜய் என்னைய பார்த்து என்ன சொல்வாரு? What can Vijay say unto me? முதல்ல நீங்க உங்க கடவுள்கிட்ட உங்களை ஆசீர்வதிக்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு எனக்கு வந்து சத்தியத்தை சொல்லுங்க பாரு. The Vijay will say me, firstly ask you God to bless you, then you come and share the gospel to me. Amen. Amen. ஆகையினாலே நாம் வித்தியாசமா இருக்க வேண்டும். So we have to be different. நம்ம பாருங்க, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனா,
When we say preaching the gospel, that means உண்மையிலே இயேசு ரட்சகர்னு பிரசங்கிக்கிறோம். we are preaching that Jesus Christ is the Savior. அது மாத்திரமல்ல, Not only that, பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட யாராவது உங்களோட பிரச்சனையை சொல்றாங்க. every day somebody is coming and crying out the problems unto you. இல்லையா? நம்ம டெஸ்கோல ஒரு ஆளை பார்க்குறோம், We meet somebody in Tesco. ரோட்ல ஒரு ஆளை பார்க்குறோம், We meet someone in the road. ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அங்க ஆட்களை பார்க்குறோம். We attend some parties. There we meet someone. எல்லாரும் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க. Everywhere you go, there's someone sharing some problems to you. எனக்கு வியாதின்னு சொல்றாங்க. They say, I have a sickness. ஐயோ டாக்டருக்கு மருந்து இல்லைங்கிறாங்க. Doctor say there's no medicine for this. இல்லாட்டி சொல்றாங்க பாருங்க என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு சொல்றாங்க. Or else they say, I have a problem within my family. ஐயோ என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாருங்கறாங்க. My husband left me and gone. ஓ என்னுடைய பிள்ளைகள் ட்ரக்ஸ் எடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. And they say my children are taking drugs. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? What is that gospel mean? சுவிசேஷம் என்றால் அது சம்பூர்ணமானது. Gospel is perfect one. சுவிசேஷம் என்றால் அது குட் நியூஸ். Gospel is a good news. நற்செய்தி. Amen. அவங்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்லுங்க. So share the good news to them. இந்த குட் நியூஸ் உங்களுடைய குடும்பத்தை புருஷன் மனைவியை இணைத்து வைக்கும். So that good news will join together the husband and the wife. இந்த நற்செய்தி உங்களுடைய வியாதியை சுகமாக்கும். And that good news can heal your sickness. இந்த நற்செய்தி உங்களுடைய கடனை அடைக்கும். And that good news can able to solve your debts. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, mighty children of God, சுவிசேஷம் என்பது வெறுமனே இயேசு ரட்சிக்கிறார் என்று மாத்திரமல்ல. when you come to say gospel, it is not only Jesus saves. இந்த ரட்சிப்பிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. In this salvation everything comes together. தெய்வீக பாவத்திலிருந்து மீட்பு, The redemption of sin, வியாதியிலிருந்து சுகம், the healing from sickness, கடன்களிலிருந்து விடுதலை, deliverance from the debts, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, deliverance from the Satan's hand, தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை, deliverance from the wrong habits, குடியிலிருந்து ட்ரக்ஸிலிருந்து விடுதலை, deliverance from drugs and alcohol, குடும்பத்திலே சமாதானம், the peace in the family. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள், A child barren will get the child. எல்லாம் சேர்ந்தது தான் gospel. Gospel is everything comes in one. Hallelujah. Amen. Amen. ஆகவே இந்த gospel-ஐ ஷேர் பண்ணபடியாக தான் தேவன் நம்மை So அழைத்திருக்கிறார். God has called each and every one of us to share this gospel. வாசிப்போம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let us read Daniel chapter 12 and verse 3. Daniel chapter 12 verse 2 and 3. 12 and 3. Oh, 12 and sorry. Amen. 12:3. 12:3. Those who are wise will shine as bright as the sky, and those who lead many to righteousness will shine like the stars of forever. பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வசனத்தை. Please underline this verse. அந்த வசனம் என்ன சொல்லுது? What did the scripture says? பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Those who are wise will shine as bright as the sky, and those who lead many to righteousness will shine like the stars forever. பாருங்க அந்த இங்கிலீஷ் பைபிள்ல அது அழகா சொல்லி இருக்கு. We can see that how beautifully it's given in English. They that turn many to righteousness will shine like stars. Amen. பாருங்க அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அதாவது அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள், which means the many who brings the people into salvation, அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள், the many who will bring people into God, அவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்களாம். and they will shine like stars. பாருங்க நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது when we say stars, எங்களுக்கு உடனே மனசுல யார் ஞாபகம் வரும்? who does it come in mind for us? சொல்லுங்க. Celebrities. When we say stars, the celebrities comes in our mind. நடிகர்கள் ஞாபகம் வரும். The heroes comes in our mind. கொஞ்சம் பயந்துக்கிட்டு சொல்லாம இருக்கிறீங்க. சொல்லுங்க. நடிகர்கள் ஞாபகம் வரும். The actors will come in your mind. நடிகைகள் ஞாபகம் வரும். Actress will come in your mind. சிலருக்கு சூர்யா வரும், சிலருக்கு ஆர்யா வரும், சிலருக்கு விஜய் வரும், சிலருக்கு அஜித் வரும். இந்த விஜய் ஸ்டார் தான். சரியா? சாரி. அது மாத்திரமல்ல, ஸ்போர்ட்ஸ் stars will come in your mind. இப்படி பல ஸ்டார் இருக்கிறாங்க. There are so many stars. ஆனால் அந்த ஸ்டார் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான்.
But that star is just only for a appointed time. எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. There are so many great actors and actors who existed. நட்சத்திரங்களாக ஜொலித்திருக்காங்க. They shine like stars. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. But today we do not know where they are. இன்னைக்கு இப்போ எல்லாரோட கண்ணு எங்க இருக்குது? ஓ விஜய், விஜய் Politician. இப்போ இதில் ஸ்டார் மட்டும் இப்போ பொலிட்டிஷியனில் ஸ்டாராக இருக்கிறாரு. So all our eyes are on the politician Vijay. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Today I would like to say this. அந்த விஜய் அல்ல. Not that Vijay. இந்த விஜய் தான் சதா காலங்களிலும் ஸ்டாராக இருக்க போகிறார். Always the Vijay belongs to Christ. Hallelujah. Amen. ஏனென்றால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். Because we call many into righteousness. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. Can you read what it says here? பாருங்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலத்துக்கும் அவர்கள் பிரகாசிப்பார்கள். That they will turn many into righteousness as stars forever and ever. Forever and ever. என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். நீங்க எந்த ஸ்டாரா இருக்க விரும்புறீங்க? Which star are you going to be? தம்பி எந்த ஸ்டாரா இருக்க விரும்புறீங்க? Which star are you going to be, brother? Shine for ever. Yes, shine forever. Amen. Shine forever. என்றென்றைக்கும் பிரகாசிக்க. என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரமா நீங்க இருக்கணுமா இருந்தா, if you want to be a star which can shine forever, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுங்க. So share the gospel about Jesus Christ to others. இயேசுனுடைய அன்பை எடுத்து சொல்லுங்க. Talk about the love of God to others. Hallelujah. Amen. இவ்விதமாய் நாம் செய்யும்போது when we do so, என்றென்றைக்கும் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக இருப்போம். we will be a star shining forever and ever. Right. நான்காவதாக, fourthly, 18ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, when we come into verse 12, பவுல் அப்போஸ்தலன் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? what kind of gospel the apostle Paul is preaching? What was his proclamation? அவருடைய செய்தி அறிவிப்பு என்ன? What is the proclamation from apostle Paul in this place? 18ஆம் வசனம், verse 18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. Amen. The message of cross is foolish to those who are headed for destruction, but we who are being saved know it is a very power of God. பாருங்க, இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்துல, in the time when Jesus Christ lived, அந்த காலத்துல யார் உலகத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது? who was ruling that world at the time? ரோமன் எம்பையர் தான் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. The Roman Empire was ruling the world. அப்ப அவங்க the worst form of punishment that they can give to a criminal is crucifying them on the cross. மோசமான ஒரு தண்டனை அந்த காலத்துல கொடுக்கப்பட்டது என்றால் சிலுவையிலே அறைகிற அந்த மோசமான தண்டனை. அப்ப அது யாருக்கு கொடுக்கப்படுது? Who does it give punishment given? ஒரு கொலைகாரனுக்கு, a criminal, a murderer, ஒரு திருடனுக்கு, a thief, ஒரு தேச துரோகிக்கு, a person who cheats their own nation. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த சிலுவை மரணம் கொடுப்பாங்க. That kind of a person, the crucifixion is given as a punishment. அப்ப இந்த சிலுவை மரணத்தினால உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு, சுகம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லும்போது, when we say from this crucifixion you have the blessing, you have the healing, இந்த ரோமருக்கு, for this Romans, இந்த கிரீக்ஸுக்கு, for this Greeks, பாருங்க, ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்ன கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது. before the Roman Empire was the Greek Empire. அந்த கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை தேடுகிறவர்கள். That Greek people, they search for the wisdom. பாருங்க, அரிஸ்டோட்டில் போன்ற பெரிய பெரிய என்ன சொல்லலாம், philosophers எல்லாரும் கிரீஸ் தேசத்துல தான் வந்தாங்க. If you see in the ancient period, like Aristotle, the great philosophers come from Greek. அப்ப அவங்க எல்லாம் பெரிய ஞானிகள். They are all the great wise men. உலக பிரகாரமாக ஞானிகள். And according to world, they are great wisdom. அப்ப அவங்களோட ஞானத்துக்கு, according to their wisdom, இது எப்படி ஒரு 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 துரோகியை போல ஒரு மனுஷன் செத்து இருக்கிறான். a man has been hanging like a criminal. சிலுவையில் அறையப்பட்டு செத்து இருக்கிறான். He's been crucified on the cross and is dead now. அந்த செய்தி எப்படியப்பா ஒரு ஆளோட வாழ்க்கையை மாற்றும்? That message, how can it transform somebody's life? ஒருவேளை அந்த மனுஷன் எல்லாரும் சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ ரட்சகரானால் சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு கத்தின போது, or else if a person shouts at him, if you are a savior, come down from the cross, அந்த சிலுவையிலிருந்து அவர் அப்படியே ஆணியெல்லாம் பிச்சுக்கிட்டு இறங்கி வந்திருந்தா கூட, if he come down from the cross by taking out the nails, everything, அப்ப நாங்க அவரை ஒரு பெரிய ஹீரோன்னு நாங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். then we could have considered and accepted him as a great hero. அவர்
ஏழ்மையாக, in a poor state, நிர்வாணமாக, naked, தேச துரோகியாக, as a traitor of a nation, தேவ தூஷணம் சொன்னவராக as a one who blasphemed God. அங்க சிலுவையில மரிக்கிறாரு. He's been dying on the cross. இது என்ன செய்தியப்பா? What is this news for me? இத ஒரு மனுஷன் நம்பணுமா? Do you think a person should believe this message? இதனால ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வருமா? Do you think one person receives salvation because of this? இதனால ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை மாறுமா? A person's life is going to change because of this? இப்படி தான் ரோமர், கிரேக்கர், யூதர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. This is how the Romans, the Grecans and the Jews looked at this message. ஆனால் But அதை விசுவாசிக்கிற நமக்கோ for those who believe in this, அது தேவ பலனா it is இருக்கிறது. the power of God. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. Shall we all read together this verse? சிலுவையை பற்றிய உபதேசம் The message of the cross கெட்டு போகிறவர்களுக்கு is foolish to those. பைத்தியமாய் இருக்கிறது. It's foolish to those who have been headed to destruction. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ But for those who are being saved, அது தேவ பலனாய் it இருக்கிறது. is the very power of God. ஹalleluya. Amen. பாருங்க அந்த இடத்துல அந்த தேவ பலனாய் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது இல்லையா? In the place where it says the power of God, அதுல கிரேக்க வேதாகமத்துல என்ன வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறன்னா you know what is the word used in the Greek term? dunamis. Dunamis. dunamis என்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. A word dunamis been used in this Bible. அதாவது இந்த சிலுவையை பற்றிய உபதேசமானது, This power, the message of gospel, அது எனக்கு dunamis-ஆ இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. it was considered as a dunamis for me. dunamis-ங்கற வார்த்தையில இருந்து தான் From the word dunamis, டைனமைட்ங்கற இங்கிலீஷ் வார்த்தை வருகிறது. English word dynamite has been derived. தெரியுமா டைனமைட்? Dynamite. இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு டைனமைட் தெரியாது. அந்த காலத்துல இப்போ எல்லாம் நியூக்ளியர் அப்படி இப்படி தான் பேசிட்டு போறாங்க. அட்டாமிக் நியூக்ளியர் அப்படின்னு. Those living in this time period, so you've not heard about this word dynamite. டைனமைட். நாங்க இந்த சைக்கிள் எல்லாம் டைனமோ லைட்ல தான் ஓடும். Even those olden days, the cycle will run with the dynamite light. டயர் சுத்த சுத்த the டைனமோ சுத்தும். As we drive the cycle, we attach with the wheel, Yeah. the dynamite rolls along. That's in a very small form. ஆனால் பாறைகளை உடைப்பதற்கு, பெரிய பாறைகளை உடைப்பதற்கு இந்த டைனமைட் வைத்து தான் உடைப்பார்கள். In order to break the big rocks in the mountain, they put the dynamite bomb and they break it. அப்ப பெரிய பாறைகளாக இருக்கலாம். You could be a great rock. ஆனா அந்த பெரிய பாறைகளை உடைக்கத்தக்க வல்லமை அந்த டைனமைட்டுக்கு உண்டு. But the dynamite has the power to break that big rocks. அப்ப உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மெசேஜ் அது ஒரு வல்லமை வாய்ந்தது. So the message you and me have as a powerful message. The message you and I have is a mighty message, a great message. It's dynamite. Amen. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒரு வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கு. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor, உங்களிடத்துல இருக்கிற இந்த சுவிசேஷம், the gospel which you have in you, அது டைனமைட். it is a dynamite. அது டைனமைட். It is a dynamite. Hallelujah. Amen. உடைக்க முடியாத பாறையையும் அது உடைக்கும். It will break even the rock which cannot be broken. Hallelujah. Amen. ரட்சிக்கப்படாத உங்களுடைய புருஷனை அது உடைக்கும். It will break your heart of a husband who cannot be saved by himself. தீர்க்க முடியாத உங்களுடைய குடும்ப பிரச்சனையை இந்த டைனமைட் தீர்க்கும். Whatever problems cannot be solved by this dynamite, it can be solved. குடியிலிருந்து விடுதலை அடைய முடியாத, ட்ரக்ஸ்ல இருந்து விடுதலை அடைய முடியாத உங்களுடைய பிள்ளைகளை, ஹஸ்பண்டை அந்த டைனமைட் வெடிக்க செய்யும். You cannot, your husband, your children who cannot come out of the drugs and alcoholic habit, this dynamite will deliver them. மாற்றி அமைக்கும். It will transform them. Hallelujah. Amen. ஆகையால பாருங்க 23 வசனத்திலேயும் திரும்ப சொல்லுகிறார். And again he repeats this in verse 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். So when we preach that Christ was crucified, இந்த செய்தி இது ஒரு மகிமையான செய்தி. this message is a glorified message. இது ஒரு மாறாத செய்தி. This message is an unchanging message. அற்புதங்களை செய்கிற செய்தி. This message that wonders. சுகமளிக்கிற செய்தி. Healing messages. பிசாசின் கரத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய செய்தி. This message delivers us from the enemy's hand. ஆகையாலே இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. So please do not be ashamed of the gospel. பாருங்க, நீங்க நிறைய பேர் பாப்பீங்க இந்த சென்ட்ரல் லண்டன்ல டியூப் ஸ்டேஷனுக்கு முன்னால பஸ் ஸ்டாப்ல இருந்தெல்லாம் பிரசங்கம் பண்றதை நீங்க பார்த்திருக்கீங்க. You might have witnessed many people preached in the tube station, front of tube station, outside the roads, on the streets. ஒருவேளை நம்ம கூட வெட்கப்படுவோம். Sometimes we do feel shame about this. ஆனால் இது வெட்கப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல. But this is not the message of shame. இது வெட்கப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல. This is not the message of shame. இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வல்லமை உள்ளது. This message can able to put a person's life upside down. Hallelujah. Amen. ஐந்தாவதாக,
Fifthly, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடித்து விட. ஐந்தாவதாக பாருங்க, lastly, fifthly, sorry. 26லிருந்து 29 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், If we read verses 26 to 29, ஆண்டவர் யாரை இதற்கு தெரிவு செய்திருக்கிறார்? who did God choose for this purpose? Just ponder the call on your life. உங்க வாழ்க்கையின் மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பை நீங்க சிந்தித்து பாருங்க. Just ponder the call which God has placed in each one of your lives. அது வேகமாய் வாசிப்போமா? 26லிருந்து 29. Verse 26 to 29. இருங்க, விட்டு விட்டு வாசிப்போம் இங்கிலீஷ்ல. Remember, dear brothers and sisters, that few of you were wise in the world's eye, or powerful or wealthy, when God called you. 27. Instead, God chose things the world considers foolish in order to shame those who think they are wise, and He chose things that are powerless to shame others, those who are powerful. பாருங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. You can see consider the calling which God has placed on you. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷருக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். God, what kind of a person God has called it. பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. You can see the calling which God has called. ஒருவேளை நம்ம பெரிய பணக்காரர்கள் கிடையாது. We are not rich person. ஒருவேளை நம்ம பெரிய பட்டதாரிகள் கிடையாது. We are not a great graduates. அவர்களுக்கு விளங்காததை தேவன் உங்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்த சித்தமானார். What is not be approaching, what is not able to understand by them, God has made revealed to us. பெரிய ஞானிகளுக்கு இது விளங்கி இருக்குமா இருந்தா, if it has been revealed or understood by the great wise men, இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. all the person who was studying in Oxford University would have been saved by now. இல்லையா? Yeah. ஆனால் ஞானிகளுக்கு மறைத்ததை அவர் சாதாரண மனுஷருக்கு வெளிப்படுத்த சித்தமானார். What is hidden for the wise people, he is ready to reveal to the ordinary people. அதுக்காக படித்தவங்க ஆண்டவர் அறிய முடியாது அப்படி சொல்லல. I'm not saying because by this the educated person will not understand God. இல்லாட்டி எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாருங்க நான் PhD பண்ணனால தான் நான் இயேசு அறிந்து கொண்டேன். Or else somebody will say like because I done the PhD, I understood Jesus, I accepted Jesus. இல்ல. It's not like this. ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ, for whoever God willing to reveal himself, அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். He will reveal to them. ஆகையாலே நம்ம ஏழையா இருக்கலாம், கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம். So you could be a poor, or you could be a hard working people, or you're an ordinary person. பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம். You could have no money. ஒருவேளை யுனிவர்சிட்டி டிகிரி கூட இல்லாம இருக்கலாம். Or you're not carrying any university degree with you. ஆனால் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். But God has called you. ஆமென். Amen. நீங்க இங்க சும்மா உட்காரல. You're not came here for an ordinary பக்கத்துல purpose. இருக்க ஆளுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க. Shake your neighbor and say, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் விஜய். God has called you pastor. ஆமென். Amen. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். God has surely called you. ஹalleluya. Amen. ஆமென். Amen. நீங்க சும்மா இங்க உட்காரல. You're not sitting here ordinarily. திரும்ப சொல்லுங்க. Say it again. நீங்க இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கல. You did not come in by accident here. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you. ஹalleluya. Amen. ஒரு பெரிய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called you for a great purpose and his plan. ஏன் அப்படி? Why is that? 29ஆம் வசனம் சொல்லுகிறது. The verse 29 says like this. தமிழ்ல 29ஆவது வசனம். ஏன் அப்படி செய்தார்? Why did God say so? Why did God say do that? So that no man will boast in himself. Amen. ஒருவரும் தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடி. Oh, I have a PhD. That is why I got saved. ஓ என்னிடத்துல PhD இருக்கு, அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். I am a millionaire. That's why I got saved. நான் ஒரு கோடீஸ்வரன், அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். இல்ல, அதுக்காக இல்ல. Not for that purpose. அவர் உங்கள் மேல் காட்டின கிருபை நிமித்தம். It is by your grace. உங்கள் மேல் காட்டின இரக்கத்தின் by நிமித்தம், his தயவின் mercy, by நிமித்தம் his mercy and grace, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். we have been saved. Hallelujah. Amen. கடைசியாக எட்டாவதாக the provision of the gospel. இந்த சுவிசேஷத்தினாலே நமக்கு வந்த நன்மை என்ன? What is the provision? What is the goodness we receive because of the gospel? 31வது வசனம். Verse 31. Hallelujah. In English. Verse 30. God has united you with Christ for our benefit. God made him to be wisdom itself. Christ made us right with God. He made us pure and holy, and he freed us from the sin. Yeah, in English it's verse 30. In Tamil 31. பாருங்க, அவரே இயேசுவே
நமக்கு ஞானமாக மாறி இருக்கிறார். So in verse 30 we can see that God, Christ itself turned to be wisdom for us. பாட்டு கூட இருக்கு, ஞானமற்றவன் நானே ஞானம் தாரும் தேவான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. There's a song in Tamil, I'm a voiceless man, please give me wisdom, O Lord. எனக்கு இயேசுவே ஞானமாக மாறி விடுகிறார். And Jesus Christ himself turned to be a wisdom for us. என்னைக்கு நான் இயேசுவுக்கு என்ற வாழ்க்கையை கொடுக்கிறேனோ, The moment when we commit our life and surrender our life to Christ, என்னைக்கு நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேனோ, the moment when we accept Christ as a Savior in our life, என்னுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கணும், what decisions are we taking in our life, என்ன நான் செய்யணும், what we should do, எங்க போகணும், where should I go, என்ன வேலை செய்யணும், what work should I do, என்ன கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் நான் எடுக்கணும், what course of study should I do, அவரே என்னுடைய ஞானமாக மாறி விடுகிறார். He turns to be a wisdom for you. ஹalleluya. Amen. அவரே என் ஞானம். He is my wisdom. அடுத்ததாக Next அவரே என்னுடைய நீதியாக மாறி he விடுகிறார். turned to be his righteousness. ஹalleluya. Amen. நான் பாவியாயிருந்தேன், I was sinner, அசுத்தமானவனாயிருந்தேன், I was dirty, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவனாயிருந்தேன். I was doing things against the kingdom of God. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, The moment when I got saved, என்றைக்கு நான் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேனோ, the moment when I given my life to Christ, அன்றைக்கே அவர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். that moment, same moment, God has turned to me righteousness. ஹalleluya. Amen. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Keep your hands on your heart and say, நான் ஒரு நீதிமான். I am a righteous person. ஹalleluya. Amen. பக்கத்துல உங்களோட மனைவி யோசிக்கிறாங்க போல, என்னடா இவர் நெஞ்சில கை வச்சு சொல்றாரு நீதிமான்னு. Your wife will be thinking, what is he உங்களோட doing? புருஷன் யோசிக்கிறார், என்னடா வீட்டில் எல்லாம் ஒரே இப்போ சண்டை பிடிப்பா எல்லாம் பண்ணுவான், இப்போ இங்கே வந்து நெஞ்சில கை வச்சு நான் நீதிமானுங்கிறான். And wife thinks our husbands are always fight, and now he is saying, I am a righteous person. பார்க்குறாங்க சார் வெட்டி. I'm joking. Yeah. பாருங்க, தைரியமாக நாம் சொல்லலாம், We can say with the courage, நான் நீதிமான். I am a righteous person. இயேசு என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். Jesus Christ turned to be righteous. ஹalleluya. Amen. இப்ப பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, Now say to your neighbors, நீங்க பயப்படாதீங்க நீங்க பிரதர், பயப்படாதீங்க pastor, விஜய் பயப்படாதீங்க, pastor பயப்படாதீங்க, நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. நீங்க தான், you are going to receive the victory. ஆமென். Amen. ஏனென்றால் நீங்கள் ஒரு நீதிமான். The reason because you are a righteous person. ஹalleluya. Amen. அடுத்ததாக Next thing, அவரே என்னுடைய பரிசுத்தமாகிறார். he is my holy one. ஆகையினால நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம், As every time when you pray, ஐயோ நான் ஒரு பாவி ஆண்டவரே, just don't say like, Lord, I am a sinner. நான் ஒரு பாவி, I am a sinner. நான் ஒரு தூசி, I am a dust. நான் ஒரு புழு, I am a worm. அப்படி ஜெபிக்காதீங்க. Do not pray like this. நான் பரிசுத்தவான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, Oh, I am here standing as saint, O Lord. நான் பரிசுத்தவான் வந்திருக்கிறேன். I am standing here by your name, saint. ஹalleluya. Amen. I am a saint. நான் ஒரு பரிசுத்தவான். நீங்க மரித்த பிறகு உங்களை பரிசுத்தவானாக்குறது இல்ல, It is not making you saint after you die. நீங்க மரித்த பிறகு தான் போப் உங்களை பரிசுத்தவானாக மாற்றுவாரு. Only the Pope can able to change you as a saint after you die. போப் மாத்துவார் அப்படி. Pope will change, turn you. ஆனால் நீங்கள் ஜீவனோடு இருக்கும்போது As you living in this world, இயேசு சுவாமி உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். Jesus Christ is the one who transforms you into a saint. ஹalleluya. Amen. திரும்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Say it again, keeping your hands on the நான் heart. ஒரு பரிசுத்தவான். I am a righteous person. நான் ஒரு பரிசுத்தவான். I am a righteous person. என்ன நினைக்கிறீங்க விஜய்? What do you think about this கேளுங்க pastor? பக்கத்துல, என்ன நினைக்கிறீங்க விஜய்? What do you think about this pastor? என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? What do you think about me? நான் ஒரு I am பரிசுத்தவான். a saint. ஹalleluya. Amen. நீங்க இங்க பார்க்க சொல்லல, நான் பக்கத்துல இருக்க ஆளை பார்க்க சொன்னேன். Just look at your neighbor and ask yourself. பார்த்து கேளுங்க. Go ask him. ஹalleluya. Amen. Amen. கடைசியாக, Lastly, அவரே என்னுடைய மீட்புமானார். he becomes my redemption. அவரே எனக்கு மீட்புமானார். He is my redeemer. பாருங்க, ரிடெம்ஷன் என்றால், மீட்பு என்றால் என்னது? What does redemption means? பாருங்க, மனுஷருக்கு சில நேரத்துல வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, When the humankind faces some troubles and tribulations in the day, கடன் வருது, the debt நாளைக்கு ஒரு comes. பில் பே பண்ணணும், Tomorrow we need to pay a bill. அவ என்ன பண்ணுவாங்க? What do they do? என்ன செய்வாங்க? What do they do? இங்க கிரெடிட் கார்டு இருக்கு, I have a credit card with me. இல்லாட்டி பொதுவா ஆட்கள் என்ன செய்வாங்க? What does people commonly does? கடன் கேட்பாங்க, வேற என்ன செய்வாங்க? They do ask debt, loan, but what else they will நான் do? முடிக்க போறோம், 2 நிமிஷம் முடிச்சிரும். என்ன செய்வாங்க? What else they will do? புருஷன் என்ன சொல்லுவாரு? கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவார், இப்படி, என்ன நாளைக்கு பில் எப்படி பே பண்றதுன்னு தெரியல, ஆனா எல்லாம் உன் கையில தான் இருக்கும்பா.
husband holds the wife's hand and says, say, we have a lot of debt, but I don't know what to do. Everything, the result is in your எல்லாம் hands. கையில தான் இருக்கு. Everything is in your hands. என்ன சொல்ல வர்றாரு? What is he trying to say there? நகையை கொண்டு ஈடு வைப்போன்னு சொல்றாரு. He said, let's go give the jewels for loan. Yeah, we are going to pawn the jewels. Yeah, we're going to pawn the jewels. நகையை கொண்டு ஈடு வைப்போம். So let's go keep the jewels for pawn. பிசாசு ஆதாமிடத்துல வந்து The devil came into நல்ல Adam. கவனிங்க, அது மிக முக்கியமான பாயிண்ட். The devil came into Adam. வந்து இந்த கனியை சாப்பிடுங்கன்னு சொன்னபோது ஏவாள்கிட்ட ஆதாம்கிட்ட வந்து இந்த கனியை சாப்பிடுங்கன்னு சொன்னபோது When the devil came to Eve and asked to her to eat the fruit, ஏவாள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, not only the Eve ate the fruit, தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தா. she gave it also to her husband. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. Both had the fruit. சாப்பிட்ட உடனே Once they eat the fruit, தங்கள் ஜீவனை என்ன பண்ணாங்க தெரியுமா? do you know what they did with the life? சாத்தானுடைய நகைக்கடையிலே அவர்கள் தங்களை ஈடு வைத்து விட்டார்கள். They given the life as a pawn to the enemy's shop. Yeah, Adam and Eve pawned themselves in Satan's pawn shop. Satan's pawn shop. சாத்தானுடைய நகைக்கடையிலே ஈடு வைத்து விட்டார்கள். So they pawned themselves into Satan's pawn shop. இயேசு சுவாமி சிலுவைக்கு போனது நிமித்தமாக, Because of Jesus Christ our Lord. இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது மூலமாக, Because of the Lord Christ shed his blood for us. இப்பொழுது தன்னுடைய ரத்தத்தை Now they took his blood. அந்த நகைக்கடையில, அந்த சாத்தானுடைய நகைக்கடையில கொடுத்து, And they given the blood in the devil's pawn shop. அந்த நகைக்கடையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். And he redeemed us from that jewel shop. அதுதான் redemptionங்கிறது. அதுதான் That is called redemption. we pawn a jewel, We நம்ம நகை அடகு வைக்கிறோம். then we redeem the jewel. அதை திரும்பி மீட்கிறோம். காசு வந்த உடனே அதை redeem பண்றோம். So once we receive the money, we redeem the jewels. அப்ப இதே விதமாக இயேசு உங்களை சாத்தானின் கரத்திலிருந்து, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். In the same way our Lord Christ redeemed us from the hands of the enemy. கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? What does Colossians chapter 1 verse 13 says? அந்தகார ராஜ்யத்திலிருந்து From the darkness நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்து God has வைத்திருக்கிறார். brought us in the kingdom of his only sons. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை Let us கொடுப்போம். clap our hands and give glory to ஹalleluya. God. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let us rise on our feet now. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let's all rise on our feet. Oh, thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. கொஞ்ச நேரம் போகுதுதான், பட் எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். Let us all stand in the presence of God. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி Let us all நில்லுங்க. stand in the presence of God. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நீங்க இந்த கேட்ட பிரசங்கத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. Oh, let's pray according to the message what we received today. ஆண்டவரே, எனக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம். Lord, there shouldn't be any division in me, Lord God. எங்க வீட்டுக்குள்ள பிரிவினை வேண்டாம். There should be no division in my family, Lord. எங்க குடும்பத்துக்குள்ள பிரிவினை வேண்டாம். Lord, in my family there should be no division. எங்க வீட்டுல வாக்குவாதம் வேண்டாம். In my house there should not be any quarrels. என்னுடைய புருஷனை தவிர, என்னுடைய மனைவியை தவிர, Lord, apart from my wife and husband, வேற யாரும் எங்க குடும்பத்துக்குள்ள தலை போடவே வேண்டாம் ராஜா. no one should, Lord, put their head and put their face in the family, Lord. ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. Let us pray like this. அது அண்ணனோ தம்பியோ அக்காவோ மச்சானோ மாமாவோ மாமியோ ஒருத்தர் தலையிட வேண்டாம். Whoever it could be, a brother, sister, a father-in-law, anyone it could be. No one should come interfere the family. எங்கட குடும்பத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளுறோம். Lord, we cover our family into that blood, Lord God. எல்லாரும் ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படி. Thank you, Lord Jesus. Lord, we pray, Lord God. எங்கட குடும்பத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. We submit, Lord God. ஆண்டவரே, அதே விதமாய் எங்களுடைய சபைக்குள்ளும் ஆண்டவரே, அந்த விதமாய் எங்கட சபையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. Lord, the same we also cover our church under the blood, Lord God. சபைக்குள்ளே பிரிவினை வேண்டாம். No division of church, Lord. வாக்குவாதம் வேண்டாம். No quarrel in our church, God. நாங்கள் அவரை சேர்ந்தவர் இவரை சேர்ந்தவர் என்று வேண்டாம். Not that we belong to him, we belong to him, Lord God. நாங்கள் பரிசுத்த கூட்டம் என்று நாங்கள் எங்களை பிரித்துக் கொள்ளவும் வேண்டாம். Lord, listen, help us not to separate ourselves to be a holy one, Lord God. நாங்கள் ஒன்றே சிந்திக்க, Let help us to consider one thing, ஒன்றே பேச, to speak one thing. ஒரே மனதுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க Help us ஆண்டவரே. to be one mindset, Lord God. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நற்செய்திக்காக ஸ்தோத்திரம். Thank you for the gospel you provided us, God. உலக மனுஷருக்கு அது foolishness ஆக பைத்தியமாக தோன்றலாம். Lord, for the worldly people it might be considered a foolish one. ஆனால் அது வாழ்க்கையை மாற்ற அது டைனமைட்டா இருக்கிறதுக்காக Lord, but it is the ஸ்தோத்திரம். power of God to change a life, oh Lord God. எங்களுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ, Lord, there's whoever is not yet saved in our family. எங்களுடைய நண்பர்கள் யார் யார் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ, Or whoever my friends who are not saved yet, oh நாங்கள் Lord. வேலை செய்கிற இடத்துல யார் யார் இருக்கிறார்களோ, Lord, whoever there is in our in our workplace, oh Lord. அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற இந்த டைனமைட் வல்லமையை பயன்படுத்தும் சுவாமி. Lord, help us to use this dynamite power to transform the lives of God. கர்த்தாவே,
நான் பெருமை பாராட்டாதபடிக்கு, Not that I boast, O Lord. நான் பெருமை பாராட்டாதபடிக்கு Not that I boast, O Lord. நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் ராஜா. Use me, O God. உம்முடைய வல்லமை Your power. பலத்தினாலும் அல்ல, Not by power. பராக்கிரமத்தினாலும் அல்ல, Not by might. உம்முடைய ஆவியினாலே நான் ஊழியம் செய்யட்டும் சுவாமி. Lord, help me to do this serve you by your Spirit, O Lord. உம்முடைய ஆவியினாலே நான் வாழட்டும் ஆண்டவரே. Lord, let me live by your Spirit, O God. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி. Oh, we glorify your name, O Lord. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஜனங்களோடு நீர் வாசம் பண்ணும். Lord, all through this week, may you come and dwell among your people, O God. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே சாட்சிகளோடு வர உதவி செய்யுங்க. Lord, help us to come back next Sunday with the testimonies, O God. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. Bless all the families, O God. குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் வரட்டும். Oh, in the family there should be joy, peace, சந்தோஷம் வரட்டும். joy, ஒருமனம் வரட்டும். oneness, ஒற்றுமை வரட்டும். the unity. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Children shall be blessed. பிள்ளைகள் நன்றாய் படிக்கட்டும். Children shall educate well. பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாக நல்ல கிரேட்ஸ் எடுக்கட்டும். Let the children shall do good grades, O God. ஆண்டவரே நல்ல ஃபர்ஸ்ட் டிகிரியிலே பாஸ் பண்ணட்டும். Help them to pass in a good pass state, O God. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. அது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரும் அந்த நட்சத்திரங்களுக்கு போல நித்தியமாய் ஜொலிக்க உதவி செய்யுங்க. Not only that, O God, help us all to be shine like the stars forever, O Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Oh, we glorify your name, O Lord. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. In the name of Jesus our Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of the Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய the அன்பும், love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the fellowship, the communion, the joy and peace of the Holy Spirit நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவுது. will remain with us forever and ever. ஆமென். Amen. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்வோம். Let us lift up our hands and say it together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த குரலில் சொன்னார்கள், ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. உட்காருங்கள்.